ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டேட்டு 30 நவம்பர் 2023. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓவரால் ப்ளஸ் வந்து 36 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 0.18% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து 20,130 வந்து இப்போ நிஃப்டி வந்து ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 9:15 வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசேப் ரெக்கவரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது இப்போ நல்ல ஒரு யூசேப் ரெக்கவரி. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூசேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் கொடுத்தாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் பேட்டர்னில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. கப் இது வந்து கப் ஃபார்மேஷனு கரெக்டாக. இங்கே வந்து ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு அதாவது இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நிஃப்டி வந்து 20,200 வந்து டச் பண்ணிடும் டெஃபினட்டாக. ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். இது வந்து ஒன்லி கப் பேட்டர்ன் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு புல்லிஷ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல டவுன் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அதாவது எப்படி ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி வந்து க்ளோசிங்கும் வந்து நியர்லி வந்து அதே இடத்துலேயே க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டியோட மூமெண்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 84 பாயிண்ட் வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. 0.19% வந்து லாஸ் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆனதே வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ஆனால் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம் பாருங்களேன். 44,744 வந்து டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தான். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 10:30 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆச்சோ எவ்வளோ தூரம் வந்து ரெக்கவர் ஆச்சோ அது ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிட்டு இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44,300 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஸு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணியிருக்கு பாருங்களேன். நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் டச் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு டச் பண்ணுது. அப்புறம் திருப்பி வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்து திருப்பியுமே டச் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம நிஃப்டிக்கான மற்றும் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரன்னிங்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணுதுன்னா அதாவது 44,553 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் வந்து இதை டச் பண்ணுற நியூ பாயிண்ட்னா 44,744 வந்து அகைன் வந்து ரீச் ஆகிறதுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான மூமெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் புதுசாக இருக்கிறவங்களுக்காக தொடங்கப்பட்ட சேனலு. ஸோ இந்த சேனல் மூலிமா வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் நியூஸை பற்றியும் வந்து நம்ம டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது பேசிக்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்குமே வந்து இந்த சேனல் மூலிமா வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து 0.18% வந்து ப்ளஸில் கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து 0.19% வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்க. சென்செக்ஸ் வந்து 0.13% வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓவரால் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஹெல்த் கேர் ஃபார்மா செக்டர் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல புல்லிஷாகவே இருந்திருக்கு. ஸோ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா பிஎஸ்யூ, ப்ரைவேட் பேங்க்கு இதெல்லாம் பேங்கிங் செக்டர் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் இதில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து டாப் கெய்னர் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கெய்னர்ஸ் நிஃப்டி 50ல். ஸோ நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி வந்து லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அதானி போர்ட்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் டாப் லூசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஐயோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பர்ச்சேஸ் மோடில் வந்து இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி மட்டுமே
கிட்டத்தட்ட வந்து 8100 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ பை பண்ணிட்டு இன்னைக்கோட மந்த் டு டில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5700 கோடி வந்து இப்போ ப்ளஸில் வந்துட்டாங்க. நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 8000 கோடி வந்து மைனஸில் இருந்தது, லாஸில் இருந்தது. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எஃப்ஐயுமே வந்து ஒரு பையிங் மோடுக்கே வந்து வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 20,200க்கு வந்து ஈஸியாக டச் பண்ணிடும் அப்படின்றது வந்து நம்ம இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 780 கோடி வந்து மைனஸில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்து மைனஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஐயோட ஓவரால் மந்த் டு டில் டேட் வந்து பர்ச்சேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 12,700 கோடி வந்து பையிங் ரேட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து டாடா டெக்னாலஜி ஸ்டாக் வந்து நம்ம மார்க்கெட்டில் என்எஸ்சி மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ வந்து இந்த மந்த் வந்து 22ல இருந்து 24 வரைக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 டைம்ஸ் வந்து இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே வந்து போயிருந்தது. ஸோ டாடா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக்காக வந்து பார்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனபோது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1200 ஓப்பன் ஆனிச்சு. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 500 தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து இதிலே பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 160% வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே நாள் நான் சொல்கிறது ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணுற அன்னைக்கு டேட்லேயே வந்து 160%னா பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மடங்கு 15,000 ரூபா வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற சார்ஜஸ்ஸு 15,000 தான். ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் வந்து நமக்கு 160% அப்படின்னா நம்ம 15,000 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 22,000 23,000க்கு வந்து நம்ம ஒரே நாளில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஸோ இதோட ஸ்கிரிப்டை வந்து ஹை போனது பார்த்தீங்க அப்படின்னா 1,400 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 100 ரூபா வந்து மைனஸில் வந்து கம்மியாக இருக்குது. 1,300 அந்த ரேஞ்சில் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாடா டெக்னாலஜின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் ஃப்யூச்சருக்கு. பட் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். யாராவது வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஒரு 1 or 2 வீக்ஸில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்ன்றது மேபி ஒரு 1100 அந்த மாதிரி வந்து 1100 இல்லைனா வந்து 1000 கூட வந்து ரீச் ஆகலாம். ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம்.